வணக்கம் நண்பர்களே. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரையில் வந்து பேசி சென்றிருக்கார். அவர் பேசியதிலே நமக்கு 5 கேள்விகள் எழுகின்றன. ஒன்று, நமக்கு தேவை மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை. அதன் மூலமாக ஏழை எளிய மக்கள் உயர்தர சிகிச்சையை இலவசமாக பெற முடியும். அதேபோல் மாணவர்கள் மருத்துவ கல்வி பயில முடியும். அதை விட்டுவிட்டு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர மலையிலே அதை வந்து ஒரு பிரச்சனையாக உருவாக்கி கொண்டிருக்கார் உள்துறை அமைச்சர். இது நியாயமா? அடுத்ததாக, இதுவரை டாஸ்மார்க்கிலே 1000 கோடி ஊழல் 1000 கோடி ஊழல் என்று சொன்னார்கள். அதையே நீதிமன்றம் வந்து ஒரே அடி ஓங்கி அடிச்சிருச்சு. நீ முதல்ல ஆதாரத்தோடு வந்து பேசு அப்படின்ட்டு அமலாக்கத்துறை அனுப்பிடுச்சு. இப்போ என்னன்னா அந்த 1000 கோடியை 35,000 கோடியாக உயர்த்தி அமித்ஷா பேசியிருக்கார். இதெல்லாம் தேவையா அவங்களுக்கு? ஆதாரம் இல்லாமல் ஏன் இப்படியெல்லாம் வதந்தியை கிளப்பி கொண்டிருக்கிறீர்கள்? அடுத்ததாக, அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கிலே தீர்ப்பு வந்துவிட்டது. தீர்ப்பு வரும் வரை காத்திருந்து விட்டு தீர்ப்பு வந்தது பின்னாடி அவர் அண்ணாமலை வந்துட்டு இதில் எனக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது, இங்கே வந்துட்டு தப்பு நடந்திருக்கு, தமிழக அரசு மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த இதே இல்லையா? ஒரு வழக்கு நடக்கிறது, அந்த வழக்கிலே உங்களிடம் அது சம்மந்தமாக ஆதாரங்கள் இருந்தால் அந்த வழக்கிலே நீங்களும் சேர்ந்து கொண்டு இந்த ஆதாரங்களை சமர்ப்பித்து நீங்கள் சொல்வதை நிரூபிப்பது தானே சரியான முறையாக இருக்கும். அதை விட்டு இப்போயும் வந்துட்டு என்ன பேசியிருக்கீங்க? நிறைய சார்கள் இருக்காங்க. சார்கள் இருக்காங்கன்னா நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்கய்யா. உங்கள்கிட்ட தான் ஆட்சியே இருக்குது. நீதித்துறையே வந்துட்டு சில நேரங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக செயல்படுதுன்ட்டு மக்களுக்கு சந்தேகம் வருகிறது. நீங்கள் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கும்போது அது வழக்கு சம்மந்தமான ஆதாரங்கள் தான் அதை நீங்களே சமர்ப்பிக்கணும். அதற்கு அடுத்ததாக, இந்த சிந்தூரிலே வந்துட்டு வெற்றின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் பார்த்தா அமெரிக்கா என்ன சொல்லுது? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? நான் தான் வந்து மத்தியஸ்தம் பண்ணேன்ட்டு 10, 11 முறை சொல்லிட்டாரு. இது வரைக்கும் நீங்கள் ஏன் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க? இல்லை அமெரிக்க அதிபர் சொல்கிறது பொய்ன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அடுத்ததாக, சிந்தூரிலே அந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் நம்ம இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள்லாம் சொல்லிடுச்சு. 5 விமானங்கள் 6 விமானங்கள் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒப்புக்கொள்ளாமல் இருந்துட்டு இப்போ தான் வந்து விமானம் வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறதே வந்து ஒப்புக்கொள்கிறீங்க. இது வரைக்கும் எத்தனை விமானம், அத்தனை விமானத்துலேயும் வந்து விமானிகளும் பலியாகி இருப்பார்கள். இது குறித்து ஏன் வெளிப்படையாக சொல்ல மாட்டீர்கள்? மக்களுக்கு இதை குறித்து வெளிப்படையாக சொல்லுங்களேன். இந்த 5 கேள்விகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதில் சொல்வாரா?